இந்த லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் வந்துட்டு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏஜ் குரூப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 18 வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி வந்துட்டு ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கும் வருது. யாரை கேட்டாலும் வந்துட்டு எனக்கு பேக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்ன ரீசன்ஸ்னால வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வயதின் காரணமாகவும் வரலாம், வயது அதிகரிப்பின் காரணமாக வரலாம். அப்படி இல்லைன்னா அதிகமாக வெயிட் தூக்குற ஒர்க் இருக்கும் அவங்களுக்கு. அப்படி இல்லைன்னா அதிகமாக நிற்கக்கூடிய ஒர்க் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போலீஸ்மேனு, சலூனில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே சிட்டிங் பொசிஷனில் ஜாபில் இருக்கிறவங்க, அதிகப்படியான நேரம், அதாவது வந்துட்டு 10 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து ஒரே ஸ்பாட்டில் உட்காந்துட்டே இருக்கிறது. இந்த மாதிரி வந்து அவங்களோட அதிக நேரம் உட்காந்துட்டே இருக்கிறதுனால அவங்களோட பாஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கரெக்டானவே இருக்காது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நிறையா வந்துட்டு ட்ராவல் பண்ணுறவங்க, அடுத்து வந்து இந்த மார்க்கெட்டிங் ஒர்க்கில் இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்விக்கி சொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறவங்க, குண்டும் குழியுமாக இருக்க ரோட்டில் வந்துட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கவங்க, ஒர்க் வந்து நிறையா நேரம் ரொம்ப நேரம் என்னோடய ஒர்க் பிளேஸ் வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நான் டெய்லி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது டாக்டர். அதனால் வந்து நான் அதிக நேரம் வந்து இந்த ரோட்டில் வந்து நான் ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு பேக் பெயின் வந்துருச்சு. நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்துட்டு வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, ஸோ சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து உங்களோட மருத்துவத்தில் வந்து ஏதாச்சும் தீர்வு இருக்கா அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட தீர்வு இருக்கா, இல்லை சர்ஜரி தான் பண்ணணுமா டாக்டர் அப்படின்னா 99% ஆஃப் த கேசஸ் வந்துட்டு இது வந்து மெடிசின்லேயே வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். 1% வந்து அவங்களோட ஃபேமிலி டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப அவங்களோட ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேஜஸை கிராஸ் ஆகிருக்கும். இந்த டிஸ்க் ப்ராப்ளம்லேயே பார்த்தீங்கன்னா யூரின் மோஷன் கூட அவங்களோட கண்ட்ரோலில் இருக்காது. இல்லாட்டி போனால் வந்து என்னால் உட்காரவே முடியல டாக்டர், அந்த அளவுக்கு பெயின் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா தூங்கிட்டு இருக்கும்போதே நடுவில் வந்து ஒரு பெயின் வந்து நான் எந்திரிச்சிடுறேன், அந்தளவுக்கு வந்து என்னால் லோ பேக் பெயினை வந்து தாங்க முடியல அப்படின்ற மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க டாக்டர் அறுவை சிகிச்சை சொல்லியிருந்தாங்கன்னா செய்யலாம். அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த நோய் இருக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிக் கேர்.